Welcome to Ellam Inbamayam, a series dedicated to the wizardry, the style, and the soul of legendary M.L. Vasantakumari. எல்லாருக்கும் வணக்கம். சங்கீத கலாநிதி M.L. வசந்தகுமாரி அவர்களை பத்தி ஒரு சின்ன பைட் பேசி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் அசட்டு தைரியத்துல நிறைய பெரிய மேதைகளை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன். பட் M.L. வசந்தகுமாரி அவங்களை பத்தி பேசணும்னு போது நிச்சயமாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு, வாய் அடைச்சு போயிடுது. ஏன்னா அவங்களுடைய அந்த மியூசிக்கல் ஆகிருதி வந்து ரொம்ப மலைப்பா இருக்கு. எதை சொன்னாலுமே நமக்கு முதல்ல அதோடைய டிப் ஆஃப் த ஐஸ்பர்க புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மலைப்பு இருக்கு. அதனால எதை சொன்னாலுமே குறைவாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மியூசிக். அவங்களுடைய மியூசிக் எந்த டைமென்ஷன் எடுத்தனாலும் அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம். அதனால இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா ஒன்னு ஷேர் பண்ணி தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பாலிவுட் படத்துல அவங்க திரையில நிறைய பாடிருக்காங்கன்னு தெரியும். பட் ஒரு ஹிந்தி படத்துல, ஒரு பாலிவுட் படத்துல கர்நாடக சங்கீதத்தை அவங்க பாடிருக்காங்கிற செய்தி வந்து பலருக்கு புரியதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1956 சோரி சோரின்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு காட்சி, ஒரு டான்ஸ் ரிசைட்டல், குமாரி கமலா ஆடுற டான்ஸுக்கு அந்த படத்துல நடிச்சவங்க வந்து அந்த டான்ஸை பாக்குற மாதிரியான ஒரு காட்சி. அந்த காட்சிக்காக M.L.V. அவர்கள் ஒரு ராகமாளிகையில் அமைஞ்ச ஒரு தில்லானாவை பாடியிருக்காங்க. அது இப்ப என்ன சொல்றது, அது இன்னைக்கு கச்சேரியில பாடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பீஸ். ஹிந்தோளத்துல அவங்க பாடி இருக்கிறதும், அதுக்கப்புறம் அந்த அல அலையா அந்த மோகனம் வந்து அடிக்கும்போது அந்த காப்பி ராகத்துல அந்த காந்தாரத்துல ஒரு நிறுத்துவாங்க. அது அப்படியே ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்து அப்படியே நம்ம முகத்துல, ரொம்ப ஒரு கோடை காலத்துல நல்லா வேர்த்து கொட்டும் போது ஒரு ஃப்ரெஷ் சீ பிரீஸ் வந்து நம்ம அடிச்சா எப்படி தழுவுமோ அந்த மாதிரியான அந்த குரல்ல இந்த M.L.V.யோட குரல் வந்து கணீர் குரல் அப்படின்னு நம்ம ஒரு வெளிப்பூச்சில சொன்னாலும் அதுல நிறைய ஒரு அண்டர் டோன்ஸ், ஒரு ஹஸ்கினஸ் இருக்கு. அந்த ஹஸ்கினஸ் வந்து அந்த குரலை ஏதோ ஒரு மாற்று குறைக்காம அதுல இருக்கிற பாவத்தை ஏத்துற மாதிரியான ஒரு மாயம் அந்த குரல்ல இருக்கு. அது இந்த பாட்டுலயும் நம்ம ரொம்ப ரசிக்க முடியும். என்னோட ரொம்ப அவங்க திரையில பாடினதுல பல பாடல்கள்ல தமிழ் படத்துல வந்த பாடல்கள் எல்லாம் விட எனக்கு மனத்துக்கு ரொம்ப நெருக்கமான அவங்க பாடின அந்த தில்லானா. இந்த அக்கேஷன்ல உங்களோட இந்த அனெக்டோட்டை ஷேர் பண்ணிக்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். M.L.V. அவர்களை கொண்டாடுறதை நினைச்சு நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னும் பல விஷயங்கள், பல வருடங்களுக்கு பல பேரால அவர்களை கொண்டாடப்பட வேண்டும். அவர்களுடைய நூற்றாண்டு வரும்போது இன்னும் ஒரு பெரிய ஈவெண்டா உலகம் முழுக்க அது நடக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசையும் நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க Until May 29th, Team Mohana is going on a journey every Wednesday to explore the genius of M.L.V. Amma's music.